எல்லாருக்கும் ஜட்ஜஸ் ஒரு மாதிரி எந்திரிச்சு கை தட்டுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, இது பண்றாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கடைசியில உன்னிகிருஷ்ணன் சார் 4 பாயிண்ட் தான் கொடுப்பாரு, அது வேற விஷயம். ஆனா நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? மார்க் நீங்களே குறைச்சிட்டே வரீங்க சார். நீங்க நிஜமா பண்ணீங்களா இல்லையா? நீங்க பார்க்கணும் என்னோட ஸ்கோர் ஷீட். Brother, it's not a joke, brother. It's not a joke. அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அப்படியா? இல்ல ஸ்மைலி வரைஞ்சு வச்சிருப்பேன். உன்னி சார் மேல வச்ச ஒரு அவர் கொடுக்குற மார்க்கோட குற்றச்சாட்டு நான் கம்ப்ளீட்டா மறுக்கிறேன். எனக்கு இது சரியா பண்ணல. நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, நல்லா கொடுத்துட்டு இருக்காரு எல்லா பர்ஃபார்மன்ஸ். அது தப்பாயிடும், அது தப்பாயிடும். அஜய் கிருஷ்ணான்னு ஒரு கண்டஸ்டன்ட் முன்ன ஒரு காலத்துல இருந்தா சார். ரோஜா ரோஜான்னு பாடினா சார். அப்படியே ஓடி வந்தாரு, கட்டி பிடிச்சாரு, வேற மாதிரி ஒரு டாப் கியரை போட்டு மேல தூக்குமா. லவ் பண்ணிட்டாரு அவனை. ஓபன் ஸ்கோர்ஸ் அப்போ 7 மார்க் போட்டார் சார் அந்த பையன். அவர் பாடின பாட்டு அவர் முன்னாடியே பாடினா அப்படிதான் இருக்கும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. வேற லெவல் நீங்க, வேற லெவல். ஆமா. அப்ப எதுக்கு சார் ஓடி வந்து கட்டி பிடிச்சு அவரை வந்து அப்படி எல்லாம் பண்ணி அடுத்த வாட்டி பண்ணாதான் இந்த வாட்டி விட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு, அவ்வளவுதான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். ரசனாவை பத்தி சொல்லணும். அவன் வந்து பேண்ட் வச்சுன்னு பாடி இருந்தான். அப்ப அப்ப பாடும்போது எனக்கு அவ்வளவா அவன் பேர்ல அந்த நல்ல அபிப்பிராயம் கிடையாது. யார் மேல சார்? பேண்ட் மேலயா அவன் மேலயே? வேலைக்கு போடான்னா போகல. அவன் பாடுதான் போறேன்னு போனான். சரின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு நானும் என் வைஃபும் போனோம். அந்த கல்யாணத்துல இவன் பேண்ட் வாசிச்சு பாடி இருந்தான். தயாரா வருகிறார் அழை ஓசை குரல் மன்னன் மைக் மாரி. டக்குன்னு மேரேஜ் ஹால் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. தாலி இவன் கட்டானா? அந்த ஒரு நான் மொழி கவர் கொடுக்கறது லைன்ல நிக்கிறேன். இவன் பாடின பாட்டு ஒண்ணு கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த பாட்டுக்கு எனக்காக அவனை கொஞ்சம் பாட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் இதெல்லாம் நீங்க வீட்லயே கேட்க மாட்டீங்களா? நக்கல்யா அவனுக்கு. அந்த பாட்டை மிஸ்டர் சத்யராஜ் சார் பாடினாரு. சத்யராஜ் அவரு அப்ப ஜட்ஜ் ஆனாரு. சத்யபிரகாஷும் பாடினார் அந்த பாட்டு. ஏய், என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. என்ன கொன்று பாகு என்ன கொடுமை சரவணனது. இந்த ஒரு 2 இதுக்கு மட்டும் வைல்ட் கார்டு மாதிரி ஆடியன்ஸ்ல இருந்து 2 பேர் பாட வச்சிடலாம். அவங்களுக்கு பைக் கொடுத்தா கூட எனக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? பிரசன்னா அப்பா பாட வச்சலாம். அவரோட எக்ஸ் லவருக்காக பாடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காராம். பிரசன்னா அப்பாக்கு எக்ஸ் லவர் இருந்திருக்காரா? என்ன சொல்ற? என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே. சின்ன வயசுல எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு கிரஷ், ஒரு லவ், ஒரு காதலி. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வந்தது இல்லையா? ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. இல்ல அந்த ஆண்டி ஒரு ஏவி கொடுத்திருக்காங்க, பாக்குறீங்களா? நடிக்கிறாரு அவரு. உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? மௌனராகம் படம் பார்த்து ஃபீல் பண்ணுவாரு. 96 படம் பார்த்து ஃபீல் பண்ணுவாரு. என்ன ஓஹோ, கதை இப்படி போகுதா? அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபீலிங்ஸே இல்ல ஆண்டி. இப்போ எனக்கு ஒரு சின்ன சாரி, எனக்கு தெரியாது. இவனை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணுங்க சார். எங்க மாமியார் பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டான். மும்தாஸ் மேடம், ஹலோ. விடுங்க அந்த அம்மா. மாமியார் பேர் மும்தாஸ். அடுத்த தெருவுக்கு வந்தானா உங்க வீட்டுக்கு தான் வருவேன்.
சும்மா ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ணேன் சும்மா அந்த அம்மா வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. நீ தான்டா சொன்ன அவங்க வந்து கன்னிங் லேடி அப்படின்ட்டு. சொல்லு நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு சொல்றா. கண்ணீர் அடினா என்ன பரட்டுறதானே? லூசா நீ அப்படி நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கன்னிங்னா விஷமான. நான் சொன்னேன் வீட்ல அவங்க தான் எனக்கு சோறு போடுவாங்க, அவங்க தான் என்ன கேர் பண்ணுவாங்க. அதுவும் கேரிங் லேடி. ஐயோ போச்சடா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம்? கேரிங் லேடி கன்னிங் லேடி அவதானே. கேரிங் லேடி. ஐயோ தெரியாம பண்ணிட்டேன். ஒரு அற்ப பத்திரம் நினைச்சு மன்னிச்சிருங்களே. மியூசிக். அதனால எக்ஸ்ட்ராவா கன்னிங் ஆயிடுவாங்கன்னு சொன்னது எக்ஸ்ட்ரா கேரிங் தான் கன்னிங் இல்லையா? ஐயோ சாரி சரி ஓகே. பிளெண்டிங் மிஸ்டேக். நீ இன்னைக்கு உங்க கூட தான் ஆட போறோம் அப்படின்றது கூட தெரியாம ஒரு பாட்டு நீ ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கியே, என்ன இது ஒன்றும் புரியல. சரி எவ்வளவு மண்டகளா சரி நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க சொல்லிடுவீங்களா? சொல்லு. நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இவ்வளவு நாள் விஜய்ல இருக்கீங்கல்ல? ஆமா. சார் வந்து என்ன சீரியல் நடிச்சாங்க? சார் நடிச்ச சீரியல் பேர் என்ன? சொல்லு. சாம்பார் ஆப்பு எனக்கு. நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் 2 கையும் கீழே ஒண்டி காலை மேல தூக்கிட்டு இப்படியே ஒரு ரவுண்டு 10 ரவுண்டு வரேன். இரு என்ன மந்திரம் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கானா? அது ஏதோ அழகுன்னு முத்தழகா இல்ல அப்ப விடுப்பா சகஜம்தானப்பா. கடைசியா ஒரு கேள்வி. சரி கேளு. ஏன் அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வர மாட்டியா? இல்ல ஊருக்கு போறியா? உங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு மேடம் நடிச்ச கடைசியா நடிச்ச சீரியல் பேர் என்ன? வேலைக்காரின்னு ஒரு சீரியல். சோலி முடிச்சு. அதாவது வேலைக்காரன் சீரியல்ல வேலைக்காரியா பண்ண வேலைக்காரி ஓ சீரியல். அப்படியா? சாரி, வேலைக்காரன் சீரியல்ல அந்த இது. நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலதான வைக்கணும். இன்னும் இதுக்கு மேல டேக் 4. ஏய் என்னம்மா அதையே சொல்லிட்டு இருக்க திருப்பி? டேக் 4. யோ இத பாரு, இத மட்டும் நீ முன்னாடி பண்ணிருந்தேன்னு வெச்சுக்கோ, ஏன் ஒரு ரூபாய் உனக்கு ஓட் பண்ணிருக்க மாட்டான். சோதிக்காதீங்க. ரிசல்ட் வந்துருச்சு, அதனால நம்ம இன்னும் அனௌன்ஸ் தான் பண்ணல, அதனால பிரச்சனை இல்ல. டேக் 4. ஐயோ மீண்டுமா? இல்ல டேக் 4 நான் இதுல தான் இப்ப பாதி அழுதுட்டேனம்மா. இல்லம்மா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன் இமோஷன்ஸ். அதாவது நீ பாடுற வீடியோஸ் எல்லாம் சைடுல ஓடினே இருக்கு. ஆமா. அப்படியே என்ன ஒரு புத்திசாலித்தனம். படுபாவி பசங்க என்ன தூக்கி ஓட்டிங்களா வச்சாடுங்க. என்னய்யா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? போட்டு நல்லா இருப்பிய. என் குடும்பம் நடுத்தெருல நின்று அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. காசு கூட வாங்கி கச்சேரி பண்ணி நான் சம்பாரிச்சு வீடு கட்டணும், வாச கட்டணும், புள்ள குட்டியை காப்பாத்தணும். முந்தையாவது கோயில் திருவிழா அது கச்சேரிக்கு கூப்பிட்டானுங்க. போதுமா? போ, அருமையா இருக்கு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அந்த voting திருப்பி கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. சரி ஓகே போலாம். நல்லா தம்பி, நீங்க இப்ப டிவோஷனல் ரவுண்ட் பாடுறதுல அப்படியே கடவுள் இறங்கணும் கீழே. அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். சரி